student legate. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 7th standard term 2 science unit 3 the changes around us அப்படிங்கிற லெசனுடைய lesson discussion part 4 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ part 1ல நம்ம introduction and ஹீட்டோட எஃபெக்ட் பார்த்தோம். part 2ல physical changes பார்த்தோம். ஸோ evaporation அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது டாபிக் sublimation. ஓகேவா? ஸோ இதிலிருந்து ஒரு புது டாபிக் தான், இதிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வி நியூ த கேம்பர் அப்படின்னா சூடம் பீன் பேர்ன் அட் அ ஹோம். ஸோ இப்போ நம்ம நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் வந்து சூடத்தை வீட்டில் எடுத்து சாமி கும்பிடுவோம். வி கெப்ட் இன் அ ரூம் டு ப்ரிவெண்ட் என்டையர் என்ட்ரி ஆஃப் மஸ்கிட்டோ. யூ ஹாவ் எவர் நோட்டிஸ் த கேம்பர் பிகம் லிக்விட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம்? இட் வில் நாட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து கொளுத்துறோம்ல, ஸோ அந்த கற்பூரத்தை எடுத்துக்கோங்க. அந்த கற்பூரத்தை எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் எப்போயாச்சும் அந்த கற்பூரம் லிக்விடாக மாறுறதை பார்த்துருக்கீங்களா? இல்லை, மாறாது. ஸோ அது ஏன் மாறாதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். there are certain solid substance like camphor, naphthalene or get converted into gas directly upon a heat without becoming a liquid. ஸோ இந்த மாதிரி கேம்பர், நாப்தலின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக எரிக்காமல் ஒரு ஹீட் ஒரு டெம்பரேச்சர் சர்டைன் டெம்பரேச்சரில் அது என்னவாகும்னா லிக்விடாக மாறாமல் டைரெக்டாகவே அது வந்து கேஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ அது பேர் தான் என்னென்னா the process in which a solid is converted directly into a gas is called sublimation. ஓகேவா? ஸோ சாலிட்லேருந்து கேஸுக்கு மாறினுச்சுன்னா, இந்த லிக்விடுக்கு போகாமல் கேஸுக்கு மாறினுச்சுன்னா அது பேர் சப்ளிமேஷன். இன் ஈச் ஆஃப் த above process there is a change in the state due to the change in temperature. அதில் சாலிட்லேருந்து கேஸுக்கு மாறுது, அப்போது அதோட ஸ்டேட் மட்டும்தான் மாறுது. எதனால? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னால மாறுது. ஸோ அங்கே வந்து பட் தேர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் கெமிக்கல் காம்போசிஷன். ஸோ இதில் இந்த சூடம் கரைஞ்சாலும் அங்கே மேலே போய் அந்த சூடத்தோட அந்த காம்பவுண்டில் தான் இருக்குமே தவிர்த்து ஒரு புது சப்ஸ்டன்ஸ் அது ஃபார்ம் ஆகலை. ஸோ பை சேஞ்சிங் இன் டெம்பரேச்சர் ஆல் தீஸ் சேஞ்சஸ் ஆர் ரிவர்சபிள். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சரை நீங்கள் குறைச்சிங்கன்னா இந்த ப்ராசஸும் ரிவர்சபிள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வி நோ தட் த சேஞ்சஸ் ஆஃப் அ ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆர் த ஒன்லி சேஞ்ச் ஸோ தட் evaporation, boiling, condensation, melting, freezing all are physical process. ஓகே, உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா ப்ராசஸையுமே நம்ம திருப்பி ரீகைன் பண்ணலாம். இப்போ தண்ணியை சுட வச்சுட்டு திருப்பி அதை ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரீம் ஆகிறதும் அந்த சுட்டுன்னு உள்ளே போகிறதும் உள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆக்டிவிட்டி. ஒரு டிஷ் எடுத்துக்கோங்க, இந்த டிஷ்ஷில் வந்து சூடத்தை இங்கே வச்சுக்கோங்க கீழே பிலோவில். ஸோ அந்த சூடத்தை வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, சூடத்தை வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல சூடத்தை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஃபனில் வச்சு மூடிடுங்க. மூடிட்டு அதுக்கு மேலே இந்த காட்டன் பிளட்டை வச்சு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு சர்டைன் ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த சூடம் கரைஞ்சி இங்கே டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது லிக்விடாக மாறாமல் டேரெக்டாக வேப்பராக மாற ஆரம்பிக்கும். அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அலுமினியம் குரோடைடு இஸ் அனதர் சப்ஸ்டன்ஸ் டு அண்டர்கோ சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் பண்ணுறதுல அலுமினியம் குரோடைடும் ஒரு ஆள். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஆஸ் யூஷுவல் அந்த பீக்கர் எடுத்துக்கங்க. ஸோ அந்த பீக்கரை எடுத்து அதில் வந்து பீக்கரை வந்து நல்லா ஒரு சூட் பண்ணுங்கள். சூட் பண்ணும்போது அந்த வாட்டர் பாயில் ஆனதுக்கப்புறம், அந்த பீக்கரில் வாட்டர் இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், வாட்டர் இருக்கணும். ஸோ அந்த வாட்டர் பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாயில் ஆகட்டும். ஸோ அந்த வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் காப்பர் சல்ஃபேட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அப்புறம் அதை காப்பர் சல்ஃபேட் ஆட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அப்போது அதை நீங்கள் வடிகட்டினீங்கன்னா அதில் இருக்க இம்ப்யூர் காம்பனண்ட்லாம் வெளில வந்துட்டு அதை திருப்பி நீங்கள் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் காய வச்சிங்கன்னா உங்களுக்கு காப்பர் சல்ஃபேட் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், so further the crystal salt is obtained by the process of evaporation or small. ஸோ இப்போ ஒரு கிறிஸ்டல் ப்ராடக்ட் நம்ம கிடைக்கிறோம் எப்படின்னா, ஒரு ப்ராசஸ் ஆஃப் எவாப்ரேஷன் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதுக்கோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா ஸ்மாலாக தான் இருக்கும். the shape of the crystal cannot be seen clearly. எப்போவுமே ஒரு கிறிஸ்டல் அப்படி, இப்போ கல்லுப்பு பார்த்துருக்கீங்களா? கல்லுப்பு ஒரு கிறிஸ்டலுங்க. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லுப்பும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஷேப், டெஃபினைட் ஷேப் இப்படி தான் இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ நம்ம ஒரு டைஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும்.
எல்லா டைஸ்னாவே ஸ்கொயர் ஷேப்பில் தான்ப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இப்போ ருத்ராட்சம், இப்போ ருத்ராட்சத்தை எடுத்தோம்னா அது பார்த்தீங்கன்னா அது ஸ்பியர் ஷேப்பில் தான் இருக்கும். நான் நேச்சுரலாக வர ஒரு பொருளை சொல்கிறேன். ருத்ராட்சம் ஸ்பியர் ஷேப்பில் தான் இருக்கும். இது ருத்ராட்சத்தோட சிம்பிள். ஆனால் கிறிஸ்டலுக்கு நம்மளால் சிம்பிள் சொல்லவே முடியாது. ஸோ cannot be seen clearly. அது ஒரு கிளியராக ரொம்ப ஒரு ஷேப்பு கிளியராக இருக்காது. ஸோ தட் சாலிட் சப்ஸ்டன்ஸ் ஆர் யூஸ்வலி பியூரிஃபைடு பை த ப்ராசஸ் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி சாலிட் சப்ஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே எது மூலியமாக பியூரிஃபை பண்ணுவாங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ் மூலியமாக தான் பியூரிஃபை பண்ணுவாங்க. த லார்ஜ் கிறிஸ்டல் ஆஃப் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் கேன் பி அப்டைன் ஃப்ரம் தயர் சொல்யூஷன் பை த ப்ராசஸ் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். எப்போவுமே இந்த லார்ஜ் கிறிஸ்டல்ஸ்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எவாபரேஷன் மூலியமாக நம்மளால் பண்ண முடியாது. கிறிஸ்டலைசேஷன் மூலியமாக நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு நிறையா கிறிஸ்டல்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ கிறிஸ்டலைசேஷன் இஸ் அ மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் வெல் as well as the method of purification. செப்பரேஷனாகவும் யூஸ் பண்ணலாம், இதை வந்து பியூரிஃபிகேஷனாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட நம்மளுக்கு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே ஒரு அழகான ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமை இப்போ பார்ப்போம். ஸோ இந்த டயக்ராம் தாங்க. இப்போ பாருங்கள், இப்போது இது என்னது? கேஸ், லிக்விட், சாலிட். இப்போ இதுதான் ரொம்ப சிம்பிள். இப்போ இதிலேருந்து இதுக்கு போணுச்சுன்னா, அதாவது சாலிட்லேருந்து லிக்விட் போணுச்சுன்னா நம்மளுக்கு பேர் மெல்ட்டிங். லிக்விட்லேருந்து நம்மளுக்கு வந்து கேஸாக போணுச்சுன்னா அது பேர் வேப்பரைசேஷன். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் சாலிட்லேருந்து லிக்விட் போச்சுன்னா மெல்ட்டிங். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பாக கொஸ்டினாக கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சாலிட்லேருந்து லிக்விட் போச்சுன்னா மெல்ட்டிங், லிக்விட்லேருந்து கேஸுக்கு போச்சுன்னா அது பேர் எவாப்பரேஷன். இப்போ திருப்பி இப்போ கேஸ்லேருந்து லிக்விட் ஆனிச்சுன்னா அது பேர் கண்டென்சேஷன், லிக்விட்லேருந்து சாலிடாக ஆனிச்சா அது ஃப்ரீசிங். இப்போ இன்னொன்று ஒரு விஷயம் நம்ம இதில் அவங்க கொடுக்கல, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, சாலிட்லேருந்து டேரெக்டாக கேஸுக்கு போச்சுன்னா அது பேர் என்ன? சப்ளிமேஷன். ஓகே, உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் தட் அக்கர்ஸ் when the formation of new substance with a different chemical composition or transformation of a substance into another substance by the evolution of absorption of heat, light, energy and are the term of chemical changes. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு நியூ சப்ஸ்டன்ஸும் ஃபார்ம் ஆகாது. பட் கெமிக்கல் சேஞ்சஸ்ன்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா அது எது மூலியமாக ஃபார்ம் ஆகுதுன்னா, எய்தர் ஹீட் எனர்ஜி ஆர் லைட் எனர்ஜி மூலியமாக ஒரு நியூ புது சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா அந்த சப்ஸ்டன்ஸுடைய காம்போனன்ட் வந்து மாறும். இப்போ வந்து நான் வந்து ஒரு சாப்பாடு வச்சுருக்கேன் அப்படின்னா, சாப்பாடு கெட்டுப்போச்சு அப்படின்னா அந்த சாப்பாடாகவே இருக்குது. ஆனால் அந்த சாப்பாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது, அது டிகே ஆகிறதுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அதுதான் அதோடைய எக்ஸாக்ட் மீனிங். ஓகேவா? ஸோ ரஸ்டிங் ஆஃப் அயன், burning, curding of milk, reaction of baking soda with lemon juice, fragmentation of are the example of chemical changes. Okay, so chemical changes are very important in our life. All the new substance which we use in a various field in our life are produced as a result of chemical reaction. Some of the example of the importance of chemical changes are given below. So இதில் வந்து நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்க போகிற நிறைய விஷயங்கள் இந்த கெமிக்கல் சேஞ்சஸாக தான் இருக்கும். ஸோ இதோடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு பார்ப்போம். நம்மளுக்கு கிடைக்கிற தாதுக்கள் மெட்டல்ஸ் ஆர் எக்ஸாக்டட் ஃப்ரம் த நேச்சுரலி அக்கரிங் அ காம்பவுண்ட் கால் ஓர் by a series of chemical changes. ஸோ நம்மளுக்கு ஒரு மெட்டல் அப்படிங்கிறது ஓர் மூலியமாக தான் கிடைக்கிது. அது எதனால முடியும்னா அது கெமிக்கல் சேஞ்சஸ்னால தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிசன் இஸ் ப்ரிப்பேர் பை கேரிங் அவுட் ஆஃப் அ செயின் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மெடிசனே ஆகட்டுமே, அதுவே வந்து நம்மளுக்கு கெமிக்கல் சேஞ்சஸ் மூலியமாக தான் நம்மளுக்கு டேப்லெட், சிரப்பு எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ the materials such as plastic, soap, detergent, perfume, acid, base, salt, இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் தான். ஸோ எவ்ரி நியூ மெட்டீரியல்ஸ் ஆர் டிஸ்கவர் பை ஸ்டடியிங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ நிறையா ஒரு புதுவிதமான கண்டுபிடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சேஞ்சஸை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொட்டேட்டோவை நம்ம வந்து தோல் சீவிட்டு அதை நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அது கலர் மாறவே மாறாது. தண்ணிக்குள்ளே போடாமல் அப்படியே வெளில வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ரௌன் கலரில் மாறும். ஏன்னா அதில் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இன் அடிஷன் டு த நியூ ப்ராடக்ட் the following may
ஆல்சோ அக்கம்ப்ளிஷ்ட் பை த கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு நியூ ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு கிடைச்சாலும் எதனால் அது கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் அதோட இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹீட், லைட் ஆர் எனி அதர் ரியாக்ஷன் மே பி given off or absorbed. எப்போவுமே வந்து ஹீட்டோ இல்லை லைட்டோ அது என்ன பண்ணும், ஒன்று அது வெளில விடும். அந்த இப்போ பொட்டேட்டோவே எடுத்துங்க, அந்த பொட்டேட்டோ என்ன பண்ணும், ஒன்று அந்த ஹீட்டை வெளில விடும், இல்லை வெளில இருக்க ஹீட்டை உள்ளே வாங்கும். அதான் ஒரு லைட். ஸோ சவுண்ட் மேபி ப்ரொடியூஸ், இது வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இதனால் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் அது வந்து நம்ம கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். சேஞ்ச் இன் ஸ்மெல் மேபி டேக்ஸ் பிளேஸ், சேஞ்ச் இன் ஸ்மெல் இது பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நியூ ஸ்மெல் ஈவன் நமக்கு இருந்த ஸ்மெல்லை விட ஒரு புதுசாக ஒரு ஸ்மெல் குடிச்சுன்னா அதில் கெமிக்கல் சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். கலர் சேஞ்ச் ஆனிச்சுன்னா அது வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நான் இப்போ சொன்னேன்ல, அது கேஸ் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ் இஸ் அ கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ வெடிக்கிறதுங்கிறது கெமிக்கல் சேஞ்சஸ். வி நோ such a explosion produce heat, light, sound and unpleasant gas that pollute the atmosphere. That is why we are advised to not to play with firecrackers. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வெடிக்கிறது எல்லாமே ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் தான். அந்த வெடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வருது, ஃபஸ்ட்டுமான ஹீட் வருது, லைட் வருது, அடுத்து சவுண்ட் வருது, அதில் பேட் ஸ்மெல் வருது, கலர் சேஞ்ச் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்மளால இது வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் சொல்கிறோம். ஆனால் தான் நம்ம குழந்தைகளை அதை விளையாடக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? ஸோ யூ நோட்டீஸ் த ஸ்லைஸ் ஆஃப் ஆப்பிள் அக்வயர் ப்ரௌன். நீங்கள் வந்து ஆப்பிளை வெட்டி வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அது ப்ரௌன் கலரில் மாறிடும். if it is not consumed, நம்ம சாப்பிடலைன்னா. The color of a potato remains same when you stored in water, but there is a change in color when we kept in air. இப்போ நீங்கள் ஒரு பொட்டேட்டோ வெட்டி நான் சொன்ன மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகாது, தண்ணிக்குள்ளே போடாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ லுக், இப்போ நீங்கள் பிரிட்ஜால் அதாவது கத்திரிக்காய் கட் பண்ணாலும் அதே தான். The change in color takes place due to the transformation of new substance which we learn in a higher class. ஸோ எப்போவுமே வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால அதை நம்ம கொஞ்சம் ஹையர் கிளாஸில் படிப்போம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் ஆஃப் அயன். ஸோ ரஸ்டிங் ஆஃப் அயனுங்கிறது நம்ம என்னென்னு பார்த்தோம், ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ். அதை ஒரு எலாபரேட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இன் கிளாஸ் 6 we have already studied that the rusting of iron is a chemical changes. Now, shall we read why the process of rusting is a chemical changes? இப்போ வந்து நம்ம ஏன் அது ரஸ்டிங் ஆஃப் அயன் வந்து கெமிக்கல் சேஞ்சஸ்ங்கிறத படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ த அயன் பில்லர் அட் டெல்லி, அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது துருவே பிடிக்கலையாங்க. நார்மலாக எத்தனை வருஷமாக அது இருக்குதுன்னா கண்டிப்பாக 1600 வருஷமாக அது துருவே பிடிக்கலையாம். ஸோ த amazing there is an iron that is not rust. There is an iron pillar in Qutb complex in Delhi where more than 6600 years age. Even after very long period, the iron pillar kept in an open space has not rust at all. This shows the Indian scientists made a great advance in metal making technique even in 16th century, which enabled them to make a iron pillar having a quiet and great rust resistant அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து இரும்புனா துரு பிடிக்கணுங்க. ஆனால் இந்த இரும்பு துருவே பிடிக்காமல் 1500 வருஷமாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் ஆச்சரியம் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. அப்போவே 16th செஞ்சுரியிலே நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் சயின்டிஸ்ட் ஆர் கிரேட் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ நம்ம அதோடைய கெமிக்கல் காம்பனன்ட் பார்ப்போம். இது தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. கெமிஸ்ட்ரி அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலாஸ் தான். இதை மட்டும் நீங்கள் ரஸ்டிங் ஆஃப் அயன் அப்படின்னா இதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 out of 5 அவங்க போட்டே ஆகணும், அதுக்கு மறுத்து பேசவே முடியாது. ஓகேவா? ஸோ த ரஸ்டிங் is a one change that affect the iron particles slowly and destroyed. Since the iron used for making bridge, ship, car, truck body and many other articles, the mandatory loss due to the rusting of cues. ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ரஸ்டிங் இஸ் ரெப்ரசன்ட் ஆஃப் பிலோ. ஸோ இப்போ பாருங்கள், ரஸ்டிங் வந்து எப்போவுமே வந்து ஏன் ரஸ்டிங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அயன் வந்து ஸ்லோலி டெஸ்ட்ராய் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம நிறையா இண்டஸ்ட்ரியான பிரிட்ஜ், ஷிப், கார், ட்ரக் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து இப்போ வந்து
அயனுங்கிறது ரொம்ப மேண்டேட்ரி ஆயிடுச்சு. ஸோ இதோட லாஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஹியூஜ் லாஸாக இருக்குது. அது எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்இ எஃப்இயோட நம்மளுக்கு வந்து எது ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆட் ஆகுது, அதோட வாட்டரும் ஆட் ஆகுதுனால நம்மளுக்கு வந்து ஃபெரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு புது சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது. அதுதான் நம்மளுக்கு வந்து அதான் நம்மளுக்கு வந்து அயன் ரஷ்டாக இருக்குன்னு சொல்லுது. ஃபார் ரஸ்டிங் டேக்ஸ் பிளேஸ் ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் இஸ் எசென்ஷியல். ஸோ ரஸ்டிங்க்கு ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் இஸ் எசென்ஷியலாக இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் த கண்டக்டன் ஆஃப் மாய்ஸ்ட் இன் ஏர் அதுவும் நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்குது. ஸோ த ஏர் இஸ் செட் டு பி த ஹியூமிட் அண்ட் ஈவென்ச்சுவலி ரஸ்டிங் ஃபாஸ்டர். ஸோ இப்போ வந்து ஏர் வந்து ரொம்ப ஹியூமிட்டாக இருந்தால், அதாவது ரொம்ப ஈரக்காற்று அடிச்சிச்சுன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து துரு பிடிச்சிரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. How can we prevent the rusting அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ the iron articles are prevent by rusting from making with the contact of oxygen and water vapor. ஸோ இது எதனால் ரஸ்டிங் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் வேப்பரில் காண்டாக்ட் ஆகிறதுனால தான் ரஸ்டிங் நடக்குது. அதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா சிம்பிளி அப்ளைங் அ கோட் ஆஃப் பெயிண்ட் ஆர் கிரீஸ் அது மேலே அப்ளை பண்ணி விட்டோம்னா அது துரு பிடிக்காது. ஓகேவா? ஸோ they coated should be applied regular and prevent rusting. ஸோ ரெகுலராக நம்ம அதை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ப்ரிவென்ட் ரஸ்டிங்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ another way to prevent the rusting is deposit the layer of metal like chromium or zinc on iron. ஸோ இப்போ அந்த மாதிரி குரோமியம் அயன் அப்படிங்கிறத அது மேலே ஒரு முலாம் மாதிரி பூசி விடலாம். ஸோ அப்படி மாதிரி பூசி விட்டிங்கன்னா அது துரு பிடிக்காது. ஸோ அதை என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கேல்வனேஷன். அதை வந்து மோஸ்ட்லி ஷிப்பில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். நாளைக்கு பேர்னிங்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ பேர்னிங், கோடிங், ஃப்ராக்மெண்டேஷன் முடிச்சுட்டு ஆக்சுவலி இன்னும் 2 கிளாஸ் ஆகுங்க. ஸோ அதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டூடெண்ட் லீகேட். தேங்க்யூ.